ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல் கிளாத் ஃபேஷன் SF. பிளவுஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டே விஷயம் தான். என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பிளவுஸ் வந்து நம்ம சீக்கிரம் கட்டிங் பண்ணிடணும் அப்படின்னு யோசிச்சோம்னா ஏதாவது தப்பு நடந்துருமோ அப்படின்ற ஒரு பயம். சரி, நம்ம பார்த்து பார்த்து பிளவுஸ் வந்து பொறுமையாவே கட்டிங் பண்ணலாம்னா டைம் வந்து ரொம்ப எடுத்துக்குது, என்ன பண்ணலாம், இந்த மாதிரி கன்ஃபியூஷன் உங்களுக்கும் இருக்கா? ஸோ அதுக்கான வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நல்லா ஃபாஸ்டாவும் கட்டிங் பண்ணணும், ஒவ்வொரு விஷயமும் எல்லாமே கரெக்டாவும் இருக்கணும். பிளவுஸை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பார்ட்டும், இப்போ ஃப்ரண்ட், பேக்கு, கீழே யோக் பீஸ், அதே மாதிரி கை எல்லாமே கட்டிங் பண்ணும்போது பார்க்கறதுக்கு கரெக்டாகவும் இருக்கணும். கட்டிங் ஏன்னா பர்ஃபெக்ஷன் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ கட்டிங் வந்து பர்ஃபெக்டாகவும் இருக்கணும், அதே மாதிரி கொஞ்சம் ஸ்பீடாகவும் வந்து ஒர்க் நடக்கணும். அது வந்து எப்படி நம்ம பண்ண போறோம்ன்றது இந்த வீடியோல பார்த்தா உங்களுக்கே புரிஞ்சிடும். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க இப்ப நம்ம வீடியோக்கு போயிடலாம். இந்த துணியில் தான் வந்து கட்டிங் பண்ண போறேன். ஃபோல்டிங் வந்து இப்படி போட்டிருக்கேன். இன்னைக்கு இந்த பிளவுஸ் வந்து கட்டிங் பண்ண போறது சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 32 மெட் செஸ்ட் மெஷர்மெண்ட். ஃபர்ஸ்ட் நான் பேக் தான் கட்டிங் பண்ணி காட்ட போறேன். இந்த இடத்துல வந்து 1/2 இன்ச்ல ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் பேக் ஃபால்சனுக்காக. பிளவுஸ் உடைய லென்த் 13.5 இன்ச்சு. இங்க இருந்து இது வரைக்கும் 13.5. எக்ஸ்ட்ரா மார்ஜினுக்கு ஒரு 1/2 இன்ச் மேல ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். ஷோல்டருடைய அளவு வந்து பாத்தீங்கன்னா 14 இன்ச் வருது. 14 இன்ச்ல நம்ம 3 இன்ச் மைனஸ் பண்ண போறோம். எதனால 3 இன்ச் மைனஸ் பண்ண போறோம்னா, பேக் நெக் ஃப்ரண்ட் நெக் ரெண்டுமே வந்து டீப் தான். ஏன்னா பேக் நெக் உடைய இறக்கம் வந்து 8 இன்ச், ஃப்ரண்ட் நெக் உடைய இறக்கம் வந்து 7 இன்ச். அப்போ இருக்கிற ஷோல்டர்ல இருந்து நான் 3 இன்ச் மைனஸ் பண்றேன். 14ல 3 மைனஸ் பண்ணோம்னா பேலன்ஸ் வந்து 11. 11ல பாதி 5.5. கரெக்டா இங்க இருந்து இது வரைக்கும் 5.5 வைக்கிறேன். இங்க 1/2 இன்ச் தள்ளிட்டு எக்ஸ்ட்ரா மார்ஜினுக்கு ஒரு மார்க்கு. ஷோல்டருடைய அகலம் 2 இன்ச்சு. அதே மாதிரி 1/2 இன்ச் தள்ளிட்டு இங்க சைடு மார்ஜினுக்கு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிட்டேன். இப்போ இங்க ஆர்மோலுடைய டவுனு அதுக்கு மார்க் பண்றேன். அதுக்கு எப்படி எவ்வளவு மார்க் பண்ணணும்னு நான் காமிச்சிடுறேன் உங்களுக்கு. இப்போ இங்க பாத்தீங்கன்னா 5 இன்ச் வச்சிருக்கேனா, அப்படியே இந்த இடத்துல அதே 5 இன்ச் வைக்கிறேன். அப்பர் செஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 30 இன்ச்சு. அப்போ 30 இன்ச்சை வந்து நம்ம 4ஆ டிவைட் பண்ணிக்கலாம். 7.5 இன்ச் வரும். கரெக்டாக பாருங்க, இங்கேருந்து இது வரைக்கும் 7.5 இன்ச் வைக்கிறேன். சைடு எக்ஸ்ட்ரா மார்ஜின் 1.5 இன்ச்சு. அடுத்தது இடுப்பளவு 26 இன்ச்சு. 26 வந்து 4ஆ டிவைட் பண்ணிக்கலாம். 6.5 இன்ச் வரும். 6.5 இன்ச்சில் வந்து 1 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். அப்போ வந்து 7.5 இன்ச்சு. 7.5 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணுறேன். சைடு எக்ஸ்ட்ரா மார்ஜினுக்கு 1.5 இன்ச்சு. இது எதுக்கு 1 இன்ச் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணேன்னா, பேக் டாட்டுக்காக தான் 1 இன்ச் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணேன். பேக் டாட்க்கும் மார்க் பண்ணிடுறேன். இந்த சைடு ஸ்டிச்சிங்க்கு மார்க் பண்ணியிருக்கேன்ல, அதுலேருந்து 1 இன்ச் உள்ள தள்ளிட்டு ஒரு மார்க் பண்ணுறேன். அந்த மார்க்லேருந்து இது வரைக்கும் 6.5 இன்ச் வருது. 6.5ல பாதி 3.25. கரெக்டாக 3.25ல் ஒரு மார்க்கு. இந்த பக்கம் 1/2 இன்ச் தள்ளிட்டு ஒரு மார்க் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு 1/2 இன்ச் தள்ளிட்டு ஒரு மார்க். டாட்டுடைய லென்த்து, பேக் டாட் லென்த்து 3 இன்ச்சு. அதை மார்க் பண்ணிட்டேன். அப்புறம் பேக் நெக்குடைய இறக்கம் 8 இன்ச்சுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, கரெக்டாக 8 இன்ச்லேயும் ஒரு மார்க் பண்ணிடுறேன். இதுலேருந்து இது வரைக்கும் எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறேன். கரெக்டாக 3.25 ஒரு பாயிண்ட் இருக்கு. இந்த இடத்துல 3.25 ஒரு பாயிண்ட் வைக்கிறேன். அப்புறம் இதுலேருந்து இது வரைக்கும் 5 இருக்கு இல்லையா, இங்கே வந்து 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா பண்ணி 6 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணுறேன். இப்போ இங்கேருந்து 1.25 இன்ச், இதுலேருந்து 1.25 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். பேக் நெக் வந்து ரவுண்டு தான், ரவுண்டுடைய மார்க் பண்ணிக்கிறேன். பண்ணிட்டேன். இப்போ ஆர்மலுடைய மெஷர்மெண்ட்டு. ஆர்மலுடைய மெஷர்மெண்ட் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 13 ஆர்மலுடைய மெஷர்மெண்ட்டு. 13னா 13ல பாதி 6.25. கரெக்டாக வந்து 6.25 இருக்கு பாருங்க. பண்ணிட்டேன். இப்போ டாட்டுடைய மார்க் பண்ணிடுறேன். அவ்வளோதான், பேக் மார்க் எல்லாமே பண்ணியாச்சு. நான் கட்டிங் பண்ணிடுறேன்.
பேக் வந்து கட்டிங் பண்ணியாச்சு. அடுத்தது இப்போ ஃப்ரண்ட்டு தான். ஃப்ரண்ட்டும் கட்டிங் பண்ணிடுறேன். இந்த இடத்துல பேக் வந்து கட்டிங் பண்ணியிருந்தேன். இப்போ ஃப்ரண்ட்டு வந்து இந்த இடத்துல இருந்து எடுக்கிறேன். இப்போ இந்த கட்டிங் பண்ண பேக்கை வச்சுட்டு ஃப்ரண்ட்டுக்கு மார்க் பண்ண போகிறேன். எது மார்க் பண்ண போகிறேன்னா, இங்கே ஹூக் போய் ஹைப்பட்டி வர போகிற இடம், அதே மாதிரி இங்கே ஷோல்டர், இங்கே ஆர்மோல். ஸோ இது எல்லாமே மார்க் பண்ணிக்கிறேன். பண்ணிட்டேன். இதை வந்து பேக் எடுத்துடுறேன். அடுத்தது ஃப்ரண்ட் நெக் உடைய இறக்கம் 7 இன்ச்சுன்னு சொல்லியிருந்தேன். கரெக்டாக 7 இன்ச்சில் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். எப்படி பேக் நெக்குக்கு எல் மாதிரி மார்க் பண்ணணும், அதே மாதிரி ஃப்ரண்ட் நெக்குக்கும் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த கார்னர்லேருந்து 1.25 மார்க் பண்ணிக்கிட்டேன். இதுக்கும் ரவுண்ட் ஷேப் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். நெக்குக்கு பண்ணிட்டேன். சென்டர் டாட் பாயிண்ட். சென்டர் டாட் பாயிண்ட் எவ்வளோன்னா கரெக்டாக 8.25 இன்ச்சு. 8.25 ஒரு மார்க் பண்ணுறேன். அதுலேருந்து 2.5 இன்ச்சு இறக்குறேன். 8.25னா 9.25, 10.25, 11.25. இங்கேருந்து 2.5 இன்ச்சு இறக்கியிருக்கேன். இந்த 2.5 இன்ச்சு இறக்குற இடத்துலேருந்து ஒரு 1/2 இன்ச் இறக்கிட்டு இன்னொரு மார்க் பண்ணிக்கிறேன். சைட்லேருந்து 3.5 இன்ச்சு ஒரு பாயிண்ட்டு இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இங்கேயும் 3.5 இன்ச் ஒரு பாயிண்ட்டு. இப்போ இந்த டாட் உடைய அகலம் மொத்தம் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2.25. இங்கேருந்து 1.25 ஒரு பாயிண்ட்டு. கரெக்டாக அதே மாதிரி இங்கே இருந்தோம் 1.25 ஒரு பாயிண்ட்டு. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 2.25 இன்ச்சு. சரிங்களா? அடுத்தது நம்ம யோக் பீஸுக்கு வந்து இங்கே ஷேப் எடுப்போம் ஃப்ரண்ட்ல. அந்த ஷேப் எடுக்கிறதுக்கு இங்கேருந்து எவ்வளோ மேலே ஏற்றி மார்க் பண்ணோம் பார்த்துடலாம். இந்த ஊக்கை பட்டியாண்ட. ஸோ கரெக்டாக இங்கேருந்து 1.25 இன்ச்சு. இந்த மார்க்லேருந்து 1.25 இன்ச்சு. ஸோ இங்கே சைடு ஸ்டிச்சிங் வர போகிற இடம் அந்த இடத்துல எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணுறேன். அடுத்தது இடுப்பு அளவு 26. 26 வந்து 4 டிவைட் பண்ணிக்கலாம். 6.5 இன்ச்சு. கரெக்டாக இங்கேருந்து இது வரைக்கும் 2.25. இந்த 2.25 எடுத்து இங்கே வைப்போம். வச்சுட்டு 6.5 இன்ச்சு இந்த இடத்துல வருது. கரெக்டாக அங்கேருந்து சைடு எக்ஸ்ட்ரா மார்ஜின் 1.5 இன்ச் தள்ளிட்டு ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ சைடு ஸ்டிச்சிங்க்கு மார்க் பண்ணிடுறேன். இப்போ ஃப்ரண்ட்டுக்கு வந்து யோக் பீஸ் வச்சு தைக்கிற இடம் வந்து ஷேப் எடுப்போம்ல, அந்த ஷேப் வந்து நான் மார்க் பண்ணிடுறேன். அடுத்தது இங்கே ஹூக் பட்டியாண்ட வர போகிற டாட்டு. கரெக்டாக இதுலேருந்து இது வரைக்கும் 4 இன்ச் இருக்குது. 4ல் பாதி 2 இன்ச்சு. இந்த சென்டர் டாட்லேருந்து கரெக்டாக 1.5 இன்ச் தள்ளிட்டு ஒரு மார்க் பண்ணுறேன். இது இங்கே 1.5 இன்ச் தள்ளிட்டு மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா? இங்கேருந்து இது எவ்வளோ வருதோ அதுதான் டாட்டுடைய லென்த்து. கரெக்டாக 2.25 இன்ச் வருது. இதுதான் டாட்டுடைய லென்த்து. அதே மாதிரி இங்கே ஆர்மோல் டாட்டுக்கும் மார்க் பண்ண போகிறோம். ஸோ அதுக்குமே வந்து இங்கே சென்டர் டாட்லேருந்து 1.5 இன்ச் தள்ளிட்டு ஒரு மார்க் பண்ணுறேன். இங்கேருந்து இது எவ்வளோ வருதோ அதுதான் இந்த ஆர்மோல் டாட்டுடைய லென்த்து. 3.5 இன்ச் வருது. சரிங்களா? இப்போ இந்த டாட் மார்க்கும் நான் பண்ணிடுறேன். இப்போ இங்கே ஆர்மோல் டாட் வந்து எவ்வளோ இறக்கணும்னு சொல்லி பார்த்துடலாம். கரெக்டாக 4.25. இங்கேருந்து இது வரைக்கும் 4.25.
இப்போ இங்கே வந்து கவர் தட்டு எடுக்கணும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா 1/4 இன்ச்சு, இங்கேருந்து இது வரைக்கும் 1/4 இன்ச் மார்க் பண்ணுறேன். ஏன்னா இந்த சைஸுக்கு வந்து 1/4 இன்ச் கவர் தட்டு எடுத்தால் போதுமானது. அடுத்தது இன்னொரு விஷயம், நான் எல்லா ப்ளவுஸ்லேயும் சொல்கிறது, இங்கே வந்து 1/2 இன்ச் வந்து வெளியில் தள்ளிட்டு மார்க் பண்ணிட்டு கட்டிங் பண்ணுவேன். அதே மாதிரி நெக்காண்ட வந்து 1/4 இன்ச் ஒரு பாயிண்ட் உள்ள தள்ளிட்டு மார்க் பண்ணுவேன். இது வந்து நான் நிறைய வீடியோஸில் வந்து சொல்லியிருப்பேன். பட் இந்த சைஸுக்கு வந்து இந்த இடத்துல இருக்கிற ஸ்பேஸ் இதுவே வந்து போதுமானது. கரெக்டாக எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2.25 இன்ச் இருக்குது. இது போதும் இந்த சைஸுக்கு 32க்கு. ஆனால் இங்கே நெக்காண்ட மட்டும் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு 1/4 இன்ச்சு உள்ள தள்ளி மார்க் பண்ணுறேன். சரிங்களா? ஏன்னா இங்கே நெக்காண்ட மட்டும் தான் பண்ணுறேன், இந்த இடத்துல பண்ணல. இப்போ நான் கட்டிங் பண்ணிடுறேன். ஃப்ரண்ட் கட்டிங் பண்ணியாச்சு. பேக் அண்ட் ஃப்ரண்ட். இப்போ கீழே வரப்போற யோக் பீஸு இங்க இருந்து கரெக்டா 3.5 இன்ச்சு, அதே மாதிரி இந்த இடத்துல 4.5 இன்ச்சு, எட்டு இன்ச்சு, இங்க 3.5, இங்க 4.5, இது வந்து 8 இன்ச்சு. இப்போ யோக் பட்டி கட்டிங் பண்ணிடலாம். இங்க 4.5 இன்ச்ல வந்து மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ அதுலேருந்து 1.25 இன்ச் இறக்கிட்டு ஒரு மார்க் பண்ணுறேன். இப்போ இங்கேருந்து ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரைட் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல இந்த மார்க்லேருந்து 3.5 இன்ச்சில் ஒரு மார்க் இங்கே பண்ணுறேன். 1/4 இன்ச் மேலே ஏற்றிட்டு ஒரு மார்க் பண்ணிட்டேன். இப்போ இங்கே போட்டிருக்கேன் பார்த்தீங்களா இந்த கோடு, இந்த கோட்லேருந்து 8 இன்ச்சு இங்கே வச்சு இப்படி மார்க் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல தான் 4.5 இன்ச்சு சைடு ஸ்டிச்சிங் போட போகிற இடம் வரப்போகிறது. சரிங்களா? இங்கேருந்து 2.25 ஒரு மார்க்கு, இதுலேருந்து 2.5 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணுறேன். 1/4 இன்ச் மேலே ஏற்றிட்டு எக்ஸ்ட்ரா மார்ஜினுக்கு 1. இதுதாங்க யோக் பட்டியுடைய ஷேப்பு. மார்க் பண்ணிட்டேன். இப்போ வந்து கட்டிங் பண்ணிடுறேன். இதில் உங்களுக்கு என்ன மாதிரி டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணி கேளுங்க, கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். இது 2 அர்க்காத் போட்டு இருக்கிறது ஹூக்கை பட்டியாண்ட வர போற இடம். இது வந்து சைடு ஸ்டிச்சிங்க்கு வர போற இடம். இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன் பாருங்க. ஃப்ரண்ட் இப்படி இருக்குங்களா? கரெக்டாக வந்து இப்படி தான் வரப்போகுது. இங்கே பாருங்க இப்படி. சரிங்களா? பேக்கு ஃப்ரண்ட் யோக்கு கட்டிங் பண்ணியாச்சு. அடுத்தது கை தான். இது வந்து இப்படி 2 துணியாக இருக்குது. இதை வந்து ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கிட்டேன்னா 4 பேஜ் ஆகிடுச்சு இது. அப்போ 2 கையும் ஒரே நேரத்தில் கட்டிங் பண்ண போகிறேன். இந்த கச்சாலேருந்து 1.25 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணுறேன். இது எதுக்குன்னா கீழே மடித்து ஹெம்மிங் பண்ணுறதுக்காக கைக்கு.
ப்ளவுஸ் உடைய லென்த்து 7 இன்ச்சு. கரெக்டாக 7 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிடுறேன். 1/4 இன்ச் மேலே ஏற்றிட்டு ஒரு மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இங்கே ஆர்மலுடைய ஷேப் வந்து மார்க் பண்ண போகிறேன். அதுக்கு இங்கேருந்து எவ்வளோ டவுன் பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆர்மலுடைய மெஷர்மெண்ட் வந்து 13 இன்ச். அந்த 13 4 டிவைட் பண்ணோன்னா 3/4 ஒரு பாயிண்ட் வருது. கரெக்டாக பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 3/4 ஒரு பாயிண்ட் அந்த இடத்துல மார்க் பண்ணுறேன். இப்போ 13 ஃபுல் மெஷர்மெண்ட் இல்லையா ஆர்மல், அதில் பாதி வந்து 6.25. 6.25ல நான் 1/4 இன்ச் மைனஸ் பண்ணிவிட்டு 6 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணுறேன். 6 இன்ச் கரெக்டாக இங்கே வருது. இங்கேருந்து சைடு எக்ஸ்ட்ரா மார்ஜினுக்கு 1 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிடுறேன். அதே மாதிரி இங்கே ஸ்லீவ் லூஸு 9 இன்ச் வருது. 9ல் பாதி 4.25. 4.25ல ஒரு மார்க்கு, சைடு எக்ஸ்ட்ரா மார்ஜினுக்கு 1.5 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிட்டேன். இந்த ஷேப் போட்டுடுறேன் நான், ஸ்லீவ் உடைய ஷேப்பு. இப்போ இது சைடு ஸ்டிச்சிங்க்கு மார்க்கு பண்ணிட்டேன். இங்கே பாருங்க கை ஷேப்பு. இப்போ நான் கையை வந்து கட்டிங் பண்ணிடுறேன். கை வந்து கட்டிங் பண்ணியாச்சு. இப்போ கவர் தட்டு எடுத்துடலாம். இந்த சென்டர் அர்க்காத் பண்ணியிருக்கேன்ல கையில், அதுலேருந்து 1.5 இன்ச்சு இப்படி உள்ளே தள்ளிட்டு மார்க் பண்ணுறேன். அந்த மார்க்லேருந்து இந்த சைடு அர்க்காத் போட்டிருக்கேன் பாருங்கள், சைடு ஸ்டிச்சிங்க்கு. அந்த அர்க்காத் வரைக்கும் 5.25 வருது. அப்போ 5.25ல் பாதி 2.5 ஒரு பாயிண்ட்டு. கரெக்டாக இங்கே 2.5 ஒரு பாயிண்டில் ஒரு மார்க் பண்ணுறேன். அந்த இடத்துல இங்கேருந்து இங்கே 1/4 இன்ச் இறக்கிட்டு ஒரு மார்க் பண்ணுறேன். இதுதான் வந்து கவர் தட்டுக்கான அடையாளம். இப்போ இதை கட்டிங் பண்ணிடுறேன். இங்கே ஒரு சின்ன அர்க்காத் போட்டுக்கிறேன். கை கட்டிங் பண்ணிட்டேன். பேக்கு, ஃப்ரண்ட்டு, யோக் பீஸு அண்டு கை எல்லாமே கட்டிங் பண்ணியாச்சுங்க. இதே மாதிரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு கட்டிங்கும் சீக்கிரம் முடியும், கட்டிங் பார்க்கறதுக்கு பர்ஃபெக்டாகவும் இருக்கும். சரிங்களா? இதுல எந்த ஒரு டவுட்டும் உங்களுக்கு வேணாம். இதுல என்ன மாதிரி உங்களுக்கு டவுட் இருந்தாலும் நீங்க கமெண்ட் பண்ணி கேளுங்க, நான் கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். தேங்க்யூ.